எந்த விஷயத்துல கர்த்தர் நமக்கு வேணாம்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்க? நம்மளை என்ன நடுத்தரத்துல விட்டுட்டாரா? இல்ல நமக்கு தண்ணி கொடுக்காம விட்டுட்டாரா? போய் தேசத்துல உலகத்துல போய் பாருங்க, எத்தனை நாடு தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அலையுது. உங்களை என்னையும் கர்த்தர் போதுமான அளவுக்கு சாப்பாடும் தண்ணியும் ட்ரெஸ்ஸும் கொடுத்துதான் வச்சிருக்கிறார். ஆனா திருப்தி இல்ல, இன்னும் திருப்தி இல்ல. சில ஆட்கள்லாம் சர்ச்சைக்கு வந்த நாள்ல இருந்து 30 வருஷம் 40 வருஷம் இன்னும் ஜப குறிப்போடயே இருக்கு. இன்னும் ஜப குறிப்பு. முதல் தடவை சர்ச்சைக்கு வரும்போது பாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கோம், பாஸ்டர் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் பாஸ்டர். அவரும் இல்ல, இவங்க பாஸ்டிங் போட மாட்டாங்க, அவரை போட சொல்லுவாங்க. அது அடுத்து சூப்பர் இன்னும் இருக்கு, எங்களுக்காக நீங்க கொஞ்சம் உபவாசம் போடுவீங்களா? போட்டு அவர் ஜோம் பண்ணி கல்யாணம் நடந்துரும். 3 மாசம் சும்மா இருக்கும். அடுத்து வரும், பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு புழுவும் இல்ல, ஒரு பூச்சியும் இல்ல. சரி ஜபத்தை கேட்டு 2 புழு கொடுத்தா ஒத்துப்பீங்களா? கேட்கறதே ஜப குறிப்பு தப்பா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் பிள்ளைக்கு 4 புழு கொடுக்கிறேன், வைத்துக்கொள். நல்ல ஒரு நல்ல ஜுவல்லரி டப்பால போட்டு டெய்லி பார்த்து சரி ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வர்றது, பாஸ்டர் எங்க மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையே கிடைக்கல. கேட்கும் போதே எங்களுக்கே டென்ஷனா இருக்குமே, ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சிலர்லாம் வர்றாங்கன்னா பரலோகத்துல அவர் சொல்லுவாரு, ஐயோ வரானே இவன் இப்ப எப்படி அழுவான்னு தெரியலையே. வந்து உட்காந்து அடுத்து வேலை கிடைச்சிடும் மாப்பிள்ளைக்கு. நல்லா கிடைச்ச உடனே அடுத்து, பாஸ்டர் நல்லா வேலை பார்க்கறாங்க, சொந்தமா ஒரு வீடு இல்ல, வாடகையில் இருக்காங்க. இதுக்குள்ளே இந்த அம்மாவுக்கு 60 ஆயிடும். அதுக்கப்புறம் வாடகை எல்லாம் கிடைச்ச உடனே திருப்பி ரீசைக்கிள் ஆரம்பிக்கும். என் பேத்திக்கு 22 வயசாச்சு பாஸ்டர், ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ண. இது சாவர வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்காவது போதும் என்ற மனசு வந்துச்சா? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கொண்டது கொட்டுறாங்க. மோசே சொல்றான், போதும் நிறுத்திடுங்க, இதுக்கு மேல வேண்டாம், எல்லாம் ஓகே. அந்த எண்ணம் வருதா நமக்கு? வரவே வராது, வரவே வராது. இவ்வளத்தையும் வச்சாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லைங்கிற எண்ணம் வரணும், மைண்ட் செட் வரணும். இதை விட மோசமானது ஒன்று வருகிறது WHO அனௌன்ஸ் பண்ணி இருக்குது. நீங்க வச்சிருக்கிற எதுவும் உதவாது, யாரும் உதவ மாட்டாங்க. திருப்பியும் சொல்றேன், பரலோகத்திலிருந்து வருகிற உதவிதான் நிரந்தர உதவி, நித்திய உதவி, அதுதான் கரெக்டான உதவி. அரசாங்கம் ஒண்ணு பண்ண முடியும். என்ன பண்ணுவாங்க? 8 கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில், எப்படி செய்ய முடியும்? 140 கோடி பேர் இருக்காங்க, என்ன செய்வாங்க? இந்தியாவில் 800 கோடி பேர் இருக்காங்க, உலகத்தில் என்ன செய்ய முடியும்? அவங்களால முடிஞ்சதான் செய்ய முடியும். உங்களுக்கும் எனக்கும் உதவி பரலோகத்திலிருந்து தான் வரும். அப்போ நீங்க நானும் எதை நோக்கி பார்க்கணும்? பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் சொன்னபடி ஒரு சிவப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக வந்துச்சு. 3.5 ஆண்டு காலம் உபத்திரவம் கர்த்தர் சொன்னபடியே நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு துல்லியமா நடக்குது பாருங்க. இது நடந்துகிட்டே இருக்கும் போது இன்னொன்னு நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. போதும். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. நல்லா கவனிங்க. வடதேசம்னா இஸ்ரவேலுக்கு மேல இருக்கிற வடக்கு பக்கம். இந்த வடதேசங்கிறது நேர அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இருக்கான்னு தெரியல அந்த பவர் பாயிண்ட். கவனிங்க, இது இஸ்ரவேல் மேல ஒரு புள்ளி வச்சிருக்கு கீழே. அப்படியே நேரா போனா வடக்கு பக்கத்துல பாருங்க, அந்த கோடு 2 நாட்டை தாண்டும். இந்த கோடை பாத்தீங்கன்னா 2 நாட்டை தாண்டும். அப்படியே மேல போய் ரஷ்யால நிக்கும். கருப்பு குதிரைகள் எங்க போச்சு? வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இந்த கருப்பு குதிரை என்ன செய்யும்? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:5. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி கோதுமை என்றும் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, உணவு பஞ்சத்தை பத்தி சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? உணவு பஞ்சத்தை பத்தி சொல்லுது. 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை, எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. சரி, இந்த உணவு பஞ்சம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? இப்ப சிவப்பு குதிரை வந்துச்சு, அது ஒருவருக்கு பூமி முழுக்க வந்துச்சு, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்தது.
அடுத்து வந்துட்டு 70 வருஷம் கழிச்சு வரும். இவ்வளவு டீடைல் இருக்குல்ல. இதே மாதிரி கருப்பு குதிரைக்கு ஆண்டவர் சொல்றாரு. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? அந்த சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் திருப்பி வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சரியா 2020-21 கொரோனா ஸ்டார்ட் ஆன அந்த 22வது வருஷம், 20ல கொரோனா, 22ல நல்லா கவனிச்சீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. எங்க தம்பி, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா கவனிங்க, அந்த கோடு பாருங்க. அப்படியே வடக்கு பக்கம் இருக்க உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போகும். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் 6வது வசனத்துல ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை இருக்கு இல்லையா? நல்லா கவனிச்சீங்கன்னா உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன் தான். கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு. நம்பர் 2 நாடு ரஷ்யா. இது 2 தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இந்த கோதுமை பஞ்சம் பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தல 6:6 கருப்பு குதிரைனா கோதுமை பஞ்சம் பைபிள் சொல்லுது. அதாவது உணவு பஞ்சம் அடையாளமா கோதுமையை சொல்லுது. சரியா சொன்னபடி இந்த சிவப்பு குதிரைக்கு அடுத்து அது நடக்கணும். இது நடந்துகிட்டே இருக்கும்போது கருப்பு குதிரை வடக்கு பக்கம் போகுது. கவனிச்சீங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. சண்டை போட ஆரம்பிச்ச உடனே மிகப்பெரிய கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாய் மாறிச்சு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய உணவு பஞ்சம் எல்லா பகுதிக்கும் வந்துச்சு. வந்தது மாத்திரமல்ல, அன்னைக்கு கோதுமையினுடைய அளவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாலலாம் வரலாறு காணாத அளவுக்கு இதெல்லாம் அப்ப வந்து நியூஸ். அந்த காலகட்டத்தில் வந்த நியூஸ் இங்க பாத்தீங்கன்னா டேட் எல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. 2024 மார்ச் இங்க போட்டிருப்பாங்க. 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு. இதை தாண்டி இந்த கோதுமை தட்டுப்பாடு எல்லா நாடுகளுக்கும் பரவ தொடங்குச்சு. ஒவ்வொரு நாடுகளாக பரவ தொடங்குச்சு. அந்த வசனத்துல 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைன்னு இருக்குல்ல. ஒரு படி ஒரு பணம் அப்படின்னா என்ன அர்த்தம் பைபிள் கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ 6ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல இப்போ 5000 பேர் வந்துட்டாங்க சாப்பிடறதுக்கு. ஆண்கள் மட்டும், புருஷர் மட்டும், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் கணக்கு இருக்குது. அது ஒரு 20-25 பேர் இருக்கணும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஆண்களே 6000 அப்படின்னா பெண்கள் கண்டிப்பா என்ன இருக்கணும், அவங்க ஒரு 6000 இருக்கணும் நியாயமா. ஆனா பொதுவா என்ன கேட்டா சபையில இருந்து எங்க பாத்தீங்கன்னாலும் பெண்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். எங்க போனாலும் அவங்க கூட அதிகமா இருக்கும். சோ ஒரு 6000, அது ஒரு 6000, 12000. ஒரு வீட்டுக்கு 2 பசங்க வச்சு அது ஒரு 12000, 24000 இருக்கணும். எப்படியோ அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆண்டவர் சொல்றாரு. நீங்களே கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க இவ்வளவு பேருக்கு நாங்க எங்க ஆகும், 200 பணம் ஆகும் என்று சொல்லுகிறாரு. அந்த இடத்துல அந்த பணத்துக்கு எவ்வளவு விலை கொடுக்குறாங்க, 200 பணம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 20-20-20000 பேர் சாப்பிடறதுக்கு 200 பணம் ஆகும்னு சொன்னா ஒரு பணத்துல எவ்வளவு பேர் சாப்பிடலாம்னு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 100 பேராவது என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஒரு நம்ம ஒரு கணக்குக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் கையா வச்சோன்னா 5000 ரூபாயாவது ஆகும். அதான் அதோடைய அர்த்தம். ஒரு கிலோ கோதுமை, ஒரு படி கோதுமை எவ்வளவுக்கு விற்கணும், 5000 ரூபாய் வரைக்கும் விற்கணும். கவனிச்சு பாத்தீங்கன்னா உலகளாவிய இந்த 2022 இருந்து கோதுமை தட்டுப்பாடு உச்சத்துக்கு போயிருச்சு. போனதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிலோ கோதுமை எல்லாம் 5000 ரூபாய் 3000 ரூபாய் வரைக்கும் வித்துச்சு. எங்கன்னு கேட்டீங்கன்னா இது பாகிஸ்தான்ல. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? இந்தியா பணத்துல 1500னா அவங்க ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட 3000, 1.5 மடங்கு ஜாஸ்தி. 2500 ரூபாய் 3000 ரூபாய் கிட்ட வரும். அதுவே ஸ்ரீலங்காக்கு போயிட்டீங்கன்னா 3000 ரூபாய் வித்துச்சு. அதுவே பர்மாக்கு, மியான்மருக்கு எல்லாம் போயிருந்தீங்கன்னா 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு வித்துச்சு. கோதுமை மட்டும் நான் சொல்றது கோதுமையினுடைய விலை. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம், நம் கண்களுக்கு முன்பாக கருப்பு குதிரையின் காலம் வந்துச்சு. வடக்கு பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. சரியா ரஷ்யா உக்ரைனால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வேற பிரச்சனை. ஆனா இதனால ஏற்பட்ட விளைவு என்னன்னா கோதுமை தட்டுப்பாடு. எல்லா பக்கமும் கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. ஐரோப்பா முழுக்க கோதுமை கிடையாது, மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. ஷெல்ஃப்ஸ்ல எல்லாம் கோதுமையே இல்லைன்ட்டான், பிரெட்டே இல்லைன்ட்டான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கருப்பு குதிரையின் காலம் நம்முடைய காலத்தில் துல்லியமாக நடைபெற்றது. இது பைபிள்ல உள்ள சம்பவம் தான். ஆனா இது ஏதாவது நமக்கு தெரியுமான்றா அதான் இங்க கேள்வியே. ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் தெளிவா நடத்திட்டே இருக்காரு, தீர்க்கதரிசனம் சொன்னபடி நடத்திட்டே இருக்கிறாரு. ஆனால் பல நேரங்களில நாம் இது ஏன் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அதாவது ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளைகளுக்கும்
உலகத்தில் உள்ளவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, உதாரணமா சொல்றேன். ஒரு பஞ்சம் வருதுன்னா அந்த பஞ்சம் ஏன் வருது அப்படிங்கறத உலக பிரகாரமா ஆராயிரம் உலக மனுஷன், ஸ்பிரிச்சுவல் ஆராயிரம் தான் தேவ மனுஷன். இப்போ ஆபிரகாம் காலத்துல பஞ்சம் வருது, ஈசாக்கு காலத்துல பஞ்சம் வருது, இப்போ ஆகாபு காலத்துல பஞ்சம் வருது, தாவீது காலத்துலயும் பஞ்சம் வருது. இப்ப இந்த பஞ்சம் வரும்போது ஆகாபு என்ன பண்றாரு, குதிரைக்கு புல்லு தேடி அவரும் உபதியாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க, டிராவல் பண்றாங்க. ஆனா தாவீது ஒண்ணுமே செய்யல. பஞ்சம் வந்த உடனே ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, சவுல் காலத்தில் ஒரு ரத்தப்பழி இருக்கு, அந்த ரத்தப்பழியை சரி பண்ணா பஞ்சம் சரியாயிடும்ங்கிறாரு. இப்ப பாருங்க, ஒரு சாதாரண ராஜா அந்த பஞ்சத்தை ஃபேஸ் பண்றதுக்கும் ஒரு தேவ ஆவி பெற்ற ராஜா ஃபேஸ் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப இவர் போய் கேட்ட உடனே ஆண்டவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த சவுல் யார் எந்த குடும்பத்தை கொலை பண்ணாரோ அவங்கள போய் கூப்பிட்டு தேவையானதை செஞ்சுட்டு இவர் சொல்லுவாரு, இஸ்ரவேலை தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவார். சொன்ன உடனே ஆசீர்வாதம் வந்துடும். இது ஸ்பிரிச்சுவலி ஹேண்டில் பண்றது. ஒரு விஷயத்தை ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்றது. இதை நீங்க உலக பிரகாரமா ஹேண்டில் பண்ணலாம். ஆகாப் என்ன பண்றாரு, புல்லு தேடி போறாரு. இன்னொரு ராஜா என்ன பண்றாரு, சாப்பாடுல என்னப்பா பண்றது, இப்ப எலிசா சொல்றாரு நாளைக்கு இந்நேரம் ஒரு பணத்துக்கு கோதுமை விற்கும் எல்லாம் சொல்றாரு, அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு நைட்டு. இப்படி ராஜாக்களும் இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் இன்னைக்கு விசுவாசி கூட்டமும் இருக்கு. உலகத்துல ஒரு சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். தேவன் என்ன செய்யறாரு, உலகளாவிய 2 கோடி பேர் சாவறான் ஒரு கொள்ளை நோயில. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஆண்டவரை கேட்டமா? ஒரு கண்டம் முழுக்க, ஒரு கண்டம் இல்ல 2-3 கண்டம், ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, 3 கண்டம் முழுக்க கோதுமை தட்டுப்பாடு வருது. கோதுமை இல்லைங்கிறான். 2000 ரூபாய் விக்குது. இங்க இந்தியால சொல்றாங்க 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. நீங்க இதுக்கு போயிட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் 2022, 23 நடந்த சம்பவம். இது 2022. நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க போட்டிருக்க டேட் 2022 நடந்த சம்பவம். நம்ம எந்த அளவுக்கு இதை சீரியஸா எடுத்துக்கிறோம் தான் கேள்வி. இதை ஸ்பிரிச்சுவலாவே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு சபை அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. உலகத்துல நடக்கிற சம்பவம் இல்ல நமக்கு நடக்கிற சம்பவம், நமக்கே நடக்கட்டுமே. ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, அதை எப்படி நீங்க ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்றீங்க? ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்றது இல்ல. இப்ப உடனே அதை நீங்க ஏதாவது ஒரு உலக பிரகாரமான காரணத்தை தூக்கி போட்டுறீங்க. உங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. வசனத்தின்படி பாருங்க. ஆண்டவர் சொன்ன கருப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இது அந்த வடக்கு பக்கம் போச்சு. இந்த சிவப்பு குதிரை, நீங்க 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க, 7வது வசனம் வாசிங்கம்மா. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. இன்னைய வரைக்கும் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கொரோனாவுடைய அடுத்த வேரியன்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்பவும் WHO அனௌன்ஸ் பண்ணிருக்கு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரியதான பேண்டமிக் வருது, நாம இன்னும் அதுக்கு ரெடி ஆகலன்னு அடுத்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கர்த்தர் சொன்னபடி அதுவும் இருக்கு பைபிள்ல, அத பத்தியும் பைபிள்ல இருக்கு. ஆனா நாம இதை எதையுமே சீரியஸா எடுத்துக்கல. அதான் இங்க இம்பார்ட்டன்ட். உலகத்தான் கூட சீரியஸா எடுத்துக்கிறான் சில நேரங்கள்ல. அவங்க கூட அதுக்கு ரெடி ஆகுறாங்க. பில்கேட் சொல்றாரு, ஒரு பெருசு வருது, நம்ம ரெடி ஆகணும். இப்ப நீங்க கொரோனா வேக்சின் போட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைசர்னு ஒன்று போட்டிருப்பீங்க நீங்க எல்லாருமே. நம்ம ஊர்ல சொன்னா கோவிஷீல்டு அப்படிம்பாங்க, கோவாக்சின்பாங்க. கோவிஷீல்டுங்கிறது வெளிநாட்டுல இருந்து வந்தது. அந்த மருந்துல 3 பில்கேட்ஸுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, முன்னாடி ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு. அவருக்கு தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செய்யறாரா அதெல்லாம் வேற விஷயம். ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குல்ல அவங்க கிட்ட. அவங்களே கிருமியை வர வச்சாங்கன்னு ஒரு குரூப் பேசிக்குது, அது ரூமர், என்னமோ தெரியாது, அது உண்மையா கூட இருக்கட்டும். ஆனா அவன் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல. சபை ஒரு ப்ரிப்பரேஷன் ஆச்சா? இந்த சத்தியங்களை கேட்கும் போது, இந்த விஷயங்களை பார்க்கும்போது ப்ரிப்பேர் ஆச்சா? ஒரு ப்ரிப்பரேஷன் இல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் சபை எப்படி எடுத்துக்குது, அந்த நேரத்துல மட்டும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், கிருபை உள்ளவர், தேவன். இப்படிதான் சொல்றீங்களே ஒழிய, அது முடிஞ்ச உடனே திருப்பி ஆஸ் யூசுவல் அதே மாதிரி. அப்புறம் ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொன்னேன், அவர்கள் அந்நிய காரியமா எண்ணினார்கள். அவர் சொன்னாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். கோவிட்ல எத்தனை பேர் செத்து போனோம்? நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இதாயிட்டாங்க? எத்தனை ஊழியக்காரங்க மரிச்சு போனாங்க? நான் யாரையுமே நியாயம் தீர்க்க விரும்பல. ஆனா ஒண்ணு, எகிப்து முழுக்க வாதை வந்தால் அது யாருக்கு வரக்கூடாது? இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் வரக்கூடாதுன்னு பைபிள், வராதுன்னு வரலன்னு பைபிள் சொல்லுது. எகிப்து முழுக்க தளம்பிள்ளை சங்காரமான எங்க வரக்கூடாது? இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன் இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்துச்சு, யார் வீட்டுக்குள்ள வரக்கூடாது? எலியா இருந்த வீட்டுக்குள் வராது. அதுதானே உலகத்துக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம்.
அப்படி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவ்வளவு போராடுறோமே, நம்ம சொல்ல முடியலன்றமே. ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கொரோனால மட்டும் நீங்களும் நானும் விசுவாசத்துல வர்த்திக்க பண்ணி இருந்தோம்னா, எப்படி வர்த்திக்க பண்றது? நீங்க தான் ஆசீர்வாதத்தை கேட்டீங்களே, வசனம் தெளிவா சொல்லுது. எதனாலே விசுவாசம் வரும்? கேள்வினாலே விசுவாசம் வரும். நீங்க மட்டும் விசுவாச வார்த்தைகளை கேட்டு 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 அப்படியே ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்களே கொரோனாவை சுகமாக்கி இருக்க முடியும். உங்க மூலமா கர்த்தர் செய்வாரான்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு சாட்சி சொல்ற மட்டும் கேளுங்க. 2 சாட்சி இருக்கு. நான் கேட்டேன், அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஆந்திரால ஒரு பகுதியில் ஒரு அம்மா, படிப்பறிவு இல்லாதவங்க தான், பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சாதாரணம். மீட்டிங் போயிரும்போது அங்க இருக்க ஊழியக்காரன் கொண்டு வந்து அந்த அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க என்னன்னு கேட்டா நம்ம சாட்சி சொல்றாங்க. கொரோனா எல்லா பக்கமும் வேகமா பரவிட்டு இருக்குதான். நம்ம என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? அவங்க வீடு வந்து அந்த கிராமத்துல ஆரம்பத்துல இருக்குமா, நேரா வீட்டுக்கு வெளியே டெய்லி வருவாங்களாம். கையை தூக்கி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம் ரோட்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்களாம், என்னை தாண்டி கொரோனா என் கிராமத்துக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரேம்பாங்களாம். அந்த மாநிலத்துல, அந்த மாவட்டத்துல, அந்த ஒரு கிராமத்துல மட்டும்தான் கொரோனாவே கிடையாது, ஒருத்தர் கூட சாகல. அது சாட்சி. இன்னைக்கும் அந்த அம்மா ஜீவனோடு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி தெரியுறோம்? நம்ம யாரு, எப்படிப்பட்டவங்க, எத்தனை வருஷம் விசுவாசி? அந்த அம்மாவுக்கு பயங்கரமா பைபிள் தெரியுமா? தெரியாது. பயங்கரமா தியாலஜி, எம்டெக், பிடெக் தெரியாது. ஒன்னும் தெரியாது. கைய போட்டு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுச்சு. சென்னையில ஒரு சகோதரி இருக்கிறாங்க. இப்பதான் போன மாசம் தான் சாட்சி சொன்னாங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி. இந்த சகோதரி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய இன்சார்ஜில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஹோம் ஒன்று இருக்கு. அந்த ஹோமுக்கு அவங்க தான் இன்சார்ஜ். கொரோனா வந்துருச்சு, ஹோமெல்லாம் பிள்ளைங்களை வச்சு மூடிக்கிட்டாங்க, உள்ளே யாரையும் அலோவ் பண்ணலன்ட்டு. அப்புறம் முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, எல்லா ஹோம்ஸ்லயும் போய் என்னென்ன நடந்துச்சுன்னு. இவங்க ஹோம்ல மட்டும் ஒருத்தருக்கு கூட கொரோனாவே வரல, கொரோனா இல்ல. கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க, எப்படி இங்க மட்டும் கொரோனா வராம இருந்துச்சு? அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, வந்த அதிகாரிகள்கிட்ட சில மருந்துகள் பத்தி சொல்லிருக்காங்க, இதெல்லாம் எடுத்தோம். அதே நேரத்துல நாங்கள் டெய்லி கையை தூக்கி ஜெபம் பண்ணோம், எல்லா ஹோம்லயும் கொரோனா வந்துச்சு, இந்த ஒரு ஹோம்ல மட்டும் கொரோனா வரவே இல்லை. தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோன்றதான் இங்க கேள்வி. ஆனா பாடும்போது பேசும்போது நம்ம பண்ற சேட்டைகள் இருக்குல்ல, அப்பா, சிங்கத்தின் மேலும் நடந்து வல்ல சர்ப்பத்தை மிதிப்பாய். எங்க கொரோனா வந்தா யாருக்கா ஜெபம் பண்ண வெளியே வந்தீங்களா? முதல்ல யாராவது கூப்பிட்டா வருவீங்களா? சில பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கொரோனா வந்திருக்குன்னு விசுவாசி வீட்டுக்கு போன் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு கொரோனா இது வந்து கேள்விப்பட்டோமே. இல்லையே பாஸ்டர், நான் வந்து ஜெபம் பண்ணலான் இருக்கேன். வராதீங்க பாஸ்டர் வீட்டுக்கு. பாஸ்டர் வர வேணான்ட்டான். என்னன்னு கேட்டா பாஸ்டர் வழியா கொரோனா வந்துருமா? இவன் தான் சொல்லியிருக்கான், எங்க பாஸ்டர் எங்க வீட்டுக்கே வரமாட்டாருன்னு. கொரோனால வர வேணான்ட்டான். அந்த அளவுக்கு விசுவாசி அவன். கவனிச்சு கொள்ளுங்க. நீங்களும் நானும் விசுவாசத்தில் வளர்ந்திருப்போமானால், கொரோனாவில உங்க ஏரியால உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடந்திருக்குமானால், கூரைய பிச்சுக்கிட்டு ஆட்களை கொண்டு இறக்கி இருப்பான். ஒண்ணுமே இல்ல, நீங்க சுவிசேஷமா சொல்ல வேணாம், அற்புதம் நடந்திருந்தாலே போதும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருப்பார். எவ்வளவு பெரிய சுவிசேஷம், யார் தடுத்திருக்க முடியும்? அரசாங்கம் சொன்னா கேட்பானா? அற்புதம் நடக்குது, ஹாஸ்பிட்டல்ல காப்பாற்ற முடியல, அவங்க வீட்டுல ஜெபம் பண்ண நடக்குது, உடியாண்டு வந்திருப்பான். அப்படி ஒரு வல்லமை உங்க கையில இருந்துச்சு. சவுல் கையில பட்டயம் இருந்துச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? அவனால கோலியாத்தை ஜெயிக்க முடியல, பயம். அதே காரியம் தான் உங்களுக்கு. கொரோனாவை கண்டு பயம், வெளியவே வரல. நாம மட்டும் அந்த நேரத்துல ஆயத்தப்பட்டு இருந்தோம்னா, விசுவாசத்துல வளர்ந்திருப்போம்னா, உங்க ஏரியால ஒருத்தரை நீங்க சுகமாக்கி இருந்தீங்கன்னா போதும், தீ போல அந்த நியூஸ் பரவி இருக்கும். அத்தனை பேரும் வந்திருப்பான். அவ்வளவு பேரையும் நீங்கள் சுவிசேஷமே சொல்லாமல் பெற்றெடுத்திருக்க முடியும். ஆத்ம ஆதாயம் தானாய் நடந்திருக்கும். சொல்லியிருப்பான், எங்கேயுமே அற்புதம் நடக்கலங்க, இயேசுநாதர் தான் எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு ஒரு பெரிய கூட்டம் சர்ச்சுக்கு வந்திருக்கு. we missed the chance. நல்ல வாய்ப்பு போச்சு. இப்போ கருப்பு குதிரையின் காலம். இன்னொரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்குது, சிவப்பு குதிரை போயிட்டே இருக்குது. இப்ப கருப்பு குதிரை ஒரு பக்கம், பஞ்சம். அது 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். திருப்பி வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். வசனம் என்ன சொல்ல தெரியுமா? மிக அற்புதமான தீர்க்க தரிசனம். இங்க கோதுமை தட்டுப்பாடு வரும்,
உலகம் முழுக்க வரும். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை விற்கும். எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, 2 பொருள் மட்டும் என்னவாகாது, சேதமாகாது. எந்த 2 பொருள்? எண்ணெயும். இந்த கொரோனா பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் மட்டும். கச்சா எண்ணெய் நாம சொல்றோம்ல, எண்ணெய் மட்டும். இல்ல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த எண்ணெய் நீ அதை தான் சொல்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரம் சேதப்படாம இருக்கிறது ஒண்ணுதான். தங்கம் கூட விலை எங்க போயிருச்சு? 1 லட்சத்துக்கு மேல போயிருச்சு. 1,40,000 30,000 கிட்ட போயிருச்சு. ஆனா எண்ணெய் இன்னும் அதே விலையில தான் விக்குது. இன்னும் எண்ணெய் இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா சவுதி அரேபியால இன்னும் இப்ப திருப்பி இன்னும் நிறைய இடத்துல எண்ணெய் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இஸ்ரேல்ல பல நாட்டுல எண்ணெய் கிடைக்குது. பேரல் அதே விலைக்கு தான் விக்குது. இன்னும் என்ன இருக்கு? சவுதி அரேபியா சொல்லுது இன்னும் எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு எண்ணெய் அவங்க கிட்ட இருக்குதாமா பூமிக்கு அடியில. இப்பவும் கண்டுபிடிச்சிருக்காங்க, பல நாடுகள்ல எண்ணெய் இருக்கு. ஆண்டவர் தெளிவா எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணெய் பூமிக்கு அடியில இருக்கு, உலகத்தின் பொருளாதாரத்தை இன்னைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த எண்ணெய் பூமிக்கு அடியில இருக்குன்றத மனுஷன் கண்டுபிடிச்சது 1856ல இருந்து 59க்குள்ள. கலிபோர்னியால தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கால கண்டுபிடிக்கிறாங்க பூமிக்கு அடியில என்ன இருக்குது, எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற நம்பர் 1 பொருளா இருக்கிற எண்ணெய் சவுதி அரேபியா. அவங்க தான் ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் மேனுஃபேக்சர் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குன்றத அவங்க கண்டுபிடிச்சது, பூமிக்கு அடியில க்ரூட் ஆயில் இருக்குன்றத கண்டுபிடிச்சது 1936. ஆனா செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால அவங்க அதை டிக் பண்ணி எடுக்கல, தோண்டி எடுக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, 1943க்கு மேலதான் தோன்றாங்க, தோண்டி எண்ணெய் எடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க தான் உலகத்தில் நம்பர் 1 இருக்காங்க. கோதுமை தட்டுப்பாடு வந்தது 2022. உலகம் முழுக்க கோதுமை பஞ்சம், உணவு பஞ்சம் வருது. அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை காப்பாத்துறது எண்ணெய் தான் பல நாடுகளுக்கு. அதனாலதான் பெட்ரோல் டீசல் இன்க்ரீஸ் பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணி அதை இதை சமாளிக்கிறதுக்காக. அப்படி பண்ணும்போது இந்த எண்ணெய் பூமிக்கடியில இருந்து கண்டுபிடிச்சதே 1900 தான், 19ஆம் நூற்றாண்டுல. ஆனா 1900 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதுறாரு, கோதுமை தட்டுப்பாடு வரும்போது எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காது. எப்ப வரும்? சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரும். எப்ப வரும்? கொள்ளை நோய்க்கு அப்புறம், கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு கோதுமை தட்டுப்பாடு வரும். வட தேசத்துல இருந்து வரும், ரஷ்யா உக்ரைன்ல இருந்து வரும், வட தேசத்துல இருந்து வரும். ஆனா கோதுமை தட்டுப்பாடு வரும் எண்ணெயும் திராட்சை ரசமும், அதாவது க்ரூட் ஆயிலும் ஒயினும். இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் மிக முக்கியமாய் காப்பாத்துகிற மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒயினும் ஆயிலும் தான் நம்பர் 1 and 2ல இருக்கு. இந்த கருப்பு குதிரையின் காலம் நம்முடைய காலம். இந்த சிவப்பு குதிரை கருப்பு குதிரை எல்லாமே 2018க்கு பிறகு உள்ளது. ஒவ்வொன்னா அடுத்தடுத்து வரும்னு பைபிள் சொல்லுது. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிட்டே இருக்குது. நாம இன்னும் தாண்டி 3வது இந்த கருப்பு குதிரையை தாண்டி மங்கின நிறமுக்குள்ள குதிரைக்குள்ள வந்துட்டோம். ஆனால் இன்னும் நாம் உணர்வில்லாமல் இருக்கோம். அதான் முக்கியம். இன்னும் காலம் செல்லும், இன்னும் வாய்ப்பு இருக்குது, இன்னும் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு இல்ல நாம இன்னும் 4வது குதிரை கிட்ட வந்துட்டோம். நீங்க அந்த வசனத்தை வாசிங்களே, 4வது குதிரையை பத்தி வாசிங்க. ஆனா இதோட மொத்த விளக்கத்தையும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் சாயங்காலத்துல. இதை மட்டும் இப்ப நீங்க வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. கவனிச்சுக்கோங்க. அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை வரணும். எங்கெங்க இருக்குது? சகரியாவிலேயே ஒரு வசனம் இருக்கு, அதையும் வாசித்துருங்க. 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும். சிவப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது? மங்கின நிறமும். அந்த மங்கின தான் இப்ப வாசிச்சீங்க நீங்க 6, 8. அதற்கு பெயர் மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பாதாளம் சென்றதுன்னா என்ன அர்த்தம்? சில நேரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப பேங்க்ல போய் நம்ம போய் பணம் போடுறோம்ல, நம்ம போய் பேங்க்ல என்ன செய்யறோம்? பணம் போடுவோம். அது இயல்பு. சில இடங்களுக்கு மட்டும் பேங்கே வந்து பணத்தை வாங்கிட்டு போகும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் கேள்விப்பட்டது சில இடங்கள்ல ரொம்ப பணம் அதிகமா கலெக்ட் ஆகிற இடத்துல எடுத்துக்கிட்டு போறதோ வந்து அவங்களுக்கு என்ன கிடையாது, சேஃப் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்கே வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கிட்ட வந்து பாதுகாப்பா அந்த பணத்தை அங்கேயே எண்ணி அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு பேங்க் எடுத்துட்டு போயிடும். அந்த ஊழியர்கள் வந்து பேங்க்ல இருந்து அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க.
அந்த மாதிரி மனுஷன் மரிச்சு பாதாளத்துக்கு போனோம், இதான் நியாயம். ஆனா வசனம் சொல்லுது பாதாளமே வந்து ஆளுங்களை கூட்டிட்டு போதும். அப்படின்னா எவ்வளவு மரணம் ஏற்பட போகுதுங்கிறத பாருங்க, எவ்வளவு அதிகமா இருக்க போகுதுன்னு பாருங்க. இதுதான் சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரணும். அதற்கு அந்த குதிரைக்கு பேரு மரணம் என்று பெயர். சிவப்பு குதிரைனா கொள்ளை நோய், கருப்பு குதிரைனா பஞ்சம், மங்கின குதிரை எதை குடிக்குது? மரணம் என்று பெயர். இது அடுத்து 4 வகையான பேரழிவுகளை கொண்டு வரும். ஆண்டவர் சொன்ன அந்த 4 காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இவைகளை குறித்து இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுங்கிறத கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மாலை நாம் பார்க்க போறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லுது. இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று சொல்லுது, நாம் வருகைக்கு முன்பாக இருக்கிற இடத்துல நிக்கிறோம். இவைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன வரப்போகுது? வருகை வரும் என்று வேதம் சொல்லுது. இது அத்தனையுமே அந்த 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இதுல நம்ம ரொம்ப வேகமா 3 கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம், 4 கிட்ட வந்துட்டோம். 4வது குதிரை தான் 4ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். முதல் முத்திரையெல்லாம் ஆல்ரெடி 2012லயே அந்த சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் சொன்னோம், இப்படி நடக்குது, வெள்ளை குதிரை வந்திருக்கு. வெள்ளை குதிரைனா வெள்ளை குதிரை வரதில்ல, இப்ப எப்படி இவ்வளவு விளக்கம் இருக்கும் அதே மாதிரி வெள்ளை குதிரைக்கு விளக்கம் இருக்கு. நீங்க அந்த 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது மங்கின நிறமுள்ள குதிரையும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? வெண்மையுமான குதிரை. அதை பத்தியுமே விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாருல மத்திய 24, 27, மத்திய 24ஆம் அதிகாரம் 37, 38 சொல்றாருல, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். அந்த இடத்துல சபை இருக்குது. இப்ப இவ்வளவு ப்ரூஃப்ஸ காட்டணும்ங்கிறதே முக்கியம் கிடையாது. திருப்பியும் சொல்றேன், இவ்வளவு ப்ரூஃப காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் விசுவாசிச்சு ரெடியா இருக்கணும். இந்நேரம் இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்போது ஒரு கூட்டம் தான் அடையாளத்தை பார்த்துச்சு. ஆனா சிமியோன் ஆவியிலே ஏவி கர்த்தரை பார்க்க வந்தார். பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிற சபைக்கு அடையாளமே தேவையில்லை. ஏன்னா நீங்களும் நானும் விசுவாசிகள். விசுவாசம் என்ன? நம்பப்படுவது மேல் உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஆனா சபைக்கு வேற வழியே இல்லை இப்போ. ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, பார்த்தாதான் நம்புவேங்கிற இடத்துக்கு சபை வந்துருச்சு. சொன்னாதான் நம்புவோம், பார்த்தாதான் நம்புவோம், ப்ரூஃப் வேணும். ஆண்டவரும் பார்க்கிறாரு. சரி, பார்த்தாவது ஆயத்தமாயிடுங்க. நீங்க எல்லாம் வசனத்துல படிச்சு ஆயத்தமாகணும். உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை வச்சு வசனத்தை வச்சு ஆராய்ந்து பார்த்து ஆயத்தம் ஆயிரணும். ஆனா இல்ல, சரி ஓகே, நம்ம மேல் வைத்த கிருபை, இரக்கம், தயவு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நோ ப்ரொஜெக்டர்ஸ், நோ எல்இடி, நோ மைக். அன்னைக்கு உள்ளவன் காத்திருந்தா பாருங்க, மாறனாதான் வெயிட் பண்ணா பாருங்க. இன்னைக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் சபை ஒரு கேள்வி கேக்குது, அதெல்லாம் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ள தேவன், ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் சொல்றான். இவனத்தையும் பார்த்துட்டு இவனுக்கு கிருபைக்கு விளக்கமே தெரியல. இவன் கிருபைனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது எதுவுமே தடுக்காம கர்த்தர் நடக்காம கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? தடுத்துருவாரு. அதுக்கு பேரு கிருபைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே தான் சொல்றாரு. சம்பவிக்காதுன்னு சொல்லல, சம்பவிக்க வேண்டியதே. அப்பனா என்ன அர்த்தம்? பூமியில உள்ளதெல்லாம் நடக்கிற சம்பவம் நடக்கதான் செய்யும். விசுவாசிக்கு என்ன ஒரே எண்ணம்? எதுவுமே நடக்கக்கூடாது, அவங்க காலத்துல நடக்கக்கூடாது. எல்லாம் எசேக்கியாவுக்கு பேரனும் பேத்தியும். எசேக்கியா ராஜா ஒருத்தர் இல்ல, அவனுக்கு பேரனும் பேத்தியும். இப்ப கேட்டு பாருங்க, இல்லைங்க இதெல்லாம் நடக்குது, நம்ம காலத்துல நடக்காம இருந்தா சரி, அப்ப உங்க பையன் காலத்துல நடக்கலாம். ஐயோ பையனா, கொஞ்சம் தள்ளி பேரங்காலத்துல நடக்கலாம். அப்ப பரவாயில்ல, அது ஒரு 20 வருஷம் ஆயிரும். எல்லாம் எசேக்கியாவுக்கு பேரன் தான். விசுவாசி என்ன? அவங்க காலத்துல நடக்கூடாது. சில விசுவாசி எல்லாம் சொல்லுது, தூக்கத்திலேயே உயிர் போயிடணுமா, முடிச்சிருக்கும் போது கூட போகக்கூடாதான். கேட்டா அது நல்ல சாவாமா. இயேசுநாதர் சிலுவையில செத்தாரு, அது மோசமான சாவு. ஸ்டெயின்ஸ் ஜீப்ல போட்டு எரிச்சாங்க, அது மோசமான சாவு. ஸ்டேவான கல்லெறிஞ்சு கொண்டாங்க, அது மோசமான சாவு. நீ ஐசியூல டியூப் மாட்டி அப்படியே போயிடுவ, நல்ல சாவு. எவன் சொன்னா? சபை எல்லாத்திலையும் தப்பா கிடக்கு. கவனிச்சு கொள்ளுங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, எல்லாம் நடக்கும். கிருபையை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதாவது இது எல்லாம் வெளியே நடக்கும். இப்போ கிருபையின் காலம் தான் இது. 2000 வருஷமா முதல் உலக யுத்தம் நடந்துச்சு, 2ஆம் உலக யுத்தம் நடந்துச்சு, சுனாமி வந்துச்சு, இவ்வளவு நடந்தது இல்ல. இவ்வளவு நடந்தா அப்ப கிருபையின் காலம் இல்லையா? அது ஹிரோஷிமா நாகாசாகில குண்டு போட்டாங்க தானே, அப்ப அது கிருபையின் காலம் இல்லையா? கிருபையின் காலத்துல எல்லாம் நடக்கும்.
புகோஷிமால உடஞ்சிச்சு, எல்லாமே நடந்துச்சு. லிபியால அவ்வளவு பேர் டேம் உடஞ்சிச்சு, நடந்துச்சு. மொராக்கோல அவ்வளவு பெருசு வந்துச்சு. பங்களாதேஷ்ல அவ்வளவு பெரியதான ஒரு புரோட்டஸ்ட் நடந்துச்சு. இதெல்லாம் கிருபையின் காலம் இல்லையா? எல்லாம் நடக்கும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், எல்லாம் நடக்கதான் செய்யும். இவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் அழியாதபடி பாதுகாக்கிறார்ல, அதற்கு பேர் தான் கிருபை. நீங்க கிருபையை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நடக்கவே நடக்காதுங்கிறீங்க. கர்த்தர் கிருபை உள்ளவர், இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். இதெல்லாம் கர்த்தர் செஞ்சது இல்ல, மனுஷன் செஞ்சது. வெனின்சுலால போய் அவரை ட்ரம்ப் தூக்கிட்டு போறாரு, கர்த்தர் சொல்லி தூக்கிட்டு போறாரு. அவரு இப்ப ஈரான்ல நடக்குது, அதெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சா? அது மனுஷர்கள் அவங்களுக்கு செஞ்சுக்கிறது. அதுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாப்பார். அவர் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் செட்டைகளின் மறைவில வைத்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதான் வேலை. அதுக்கு பேர் தான் கிருபை. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? இது எதுவுமே நடக்கக்கூடாது, நம்ம இருக்கிற வரைக்கும் நடக்கக்கூடாது, நமக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் சோத்திரம் இல்லை. நீங்கள் இருக்கும் போதே நடக்கும். நீங்கள் இருக்கும் போது அந்தந்த காலத்துல நடக்கதான் செய்யும். இப்ப அப்போஸ்தலர் காலத்துல நடக்கதானே செஞ்சுச்சு. குருசேடர்ஸ் காலத்துல சிலுவை போர்கள் நடக்கதானே செஞ்சுச்சு. அவங்க காலத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், நடக்கதான் செய்யும். அது நடக்காத எப்படி? அதுக்கு நடுவுல கர்த்தர் உங்களை இனி காப்பாத்த போறார். அல்லேலூயா. சோ ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நீங்களும் நானும், நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் அவரை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள். ஆபிரகாம் கர்த்தருடைய நாட்களை பார்க்க ஆவலாய் இருந்தார். ஆனா ஆபிரகாம் மாம்சத்துல பார்க்கல, அவருடைய சந்ததி 2000 வருஷம் கழிச்சு பார்த்துச்சு. இயேசு சொன்னாரு, கண்டு களி கூர்ந்தான். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகை அப்படியே மர்ரூமாகி போயிருவோன்னு அப்போஸ்தலர்கள் காத்திருந்தாங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அவர் போறத பத்தி பேசுறாரு. ஆனா அப்போஸ்தலர்கள் பார்க்கல. அவர்கள் உபதேசத்தில் வளர்ந்த சபை 2000 வருஷம் கழிச்சு நாம் அந்த காரியத்தில் பங்கடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது.